So, hello guys, welcome to another video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லைம் தான் வந்து பண்ண போறோம். ஆக்சுவலி இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லைம் பண்ணது. நான் ஒரு 3-4 மெத்தட் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்துட்டு இந்த ஒரு மெத்தட் வந்துட்டு பாசிட்டிவா வந்துச்சு, அதாவது ரிசல்ட் நல்லா வந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட் நல்லா வந்ததை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு வீடியோ ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எது பண்ணி ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், ஓகேயா? பட் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸ்லைம். இதோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா இருக்கு விளாட்றதுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. போய் இந்த ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்துகிட்ட சோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பதஞ்சலி பஞ்சகவ்யா காந்தின்னு சொல்லிட்டு ஒரு சோப்பு. இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துட்டு இதில் போராக்ஸ் கண்டென்ட் இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். போராக்ஸ் பியூரிஃபைடு 2.5 mg பர் ஈச் 10 கிராம், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதில் இந்த மாதிரி போராக்ஸ் கண்டென்ட் இருக்க சோப்பாக வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கணும். ஸோ அந்த சோப்பை எடுத்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த பவுலில் வந்து நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி அந்த சோப்பை வந்து நல்லா கரைய வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணேன்னா வந்துட்டு அதை ஷூட் பண்ணல, ஏன்னா வந்துட்டு அது எனக்கு கரெக்டாக கரையலை. நான் வந்துட்டு அதை ஹீட்டில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கரைய வச்சேன். ஸோ வந்துட்டு அதில் இன்னைக்கு வந்து தண்ணியை ஆட் பண்ணி நான் ஹீட்டில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கரைய வச்சேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லைம் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஸ்லைமுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு க்ளூ வேணும். நான் வந்து ஃபெவிகால் க்ளூ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன க்ளூ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அந்த க்ளூ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நான் அந்த கிளியர் க்ளூ இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க க்ளூ யூஸ் பண்ணேன், அதில் வந்துட்டு கரெக்டாக வரல. ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்க க்ளூ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட வந்துட்டு நம்ம வந்து இந்த ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த சோப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இப்படி பண்ணதுக்கே வந்து தண்ணி எனக்கு ஜாஸ்தியாக போச்சு. நான் வந்து சோப்பு வந்து தண்ணி ஊற்றாமல் வந்துட்டு சுடு தண்ணியில் வச்சு கரைச்சிருந்துருக்கணும்னு அது தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு இதுக்கு நான் ஒரு சொல்யூஷனும் கண்டுபிடிச்சேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது அந்த ஸ்லைமி ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 10 minutes ஆஃப் கண்டினியூஸ் மிக்ஸிங்க்கு அப்புறம் வந்துட்டு அது ஸ்லைமி ஸ்டேட்டுக்கு வந்து வந்துருச்சு. இருந்தாலுமே வந்து எனக்கு ரொம்ப ரன்னியாக தான் இருந்துச்சு ஸ்லைம். அதாவது வந்துட்டு என்னால் வந்துட்டு கரெக்டாக அதை ஹோல்ட் பண்ண முடியலை, அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. என் கையில் வந்து நல்லாவே ஒட்டுச்சு அது. ஸோ அதை போக வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்துக்கிறேன். அது ஒரு பெரிய பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணேன். ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மெத்தட் ட்ரை பண்ணேன். இன்டர்நெட்டில் இருந்தது, அண்ட் தென் என்னோடய கொஞ்சம் ஓன் ஐடியாலாம் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஸோ எதேச்சியாக தான் வந்து நான் சோப்பில் வந்து போராக்ஸ் கண்டென்ட் இருக்கிறத வந்து பார்த்தேன். நான் வந்துட்டு கூகுள் பண்ணி பார்த்தேன். சோப்பில் டிட்டர்ஜென்ட்டில் நிறையா இருக்குதுன்னு போட்டுருந்துச்சு. ஸோ இந்த சோப்ஸ் வந்து நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஒரு சோப்பாக எடுத்து பார்த்தேன், இதில் போராக்ஸ் கண்டென்ட் இருந்தது பார்த்தேன். ஸோ டக்குன்னு கொண்டு போய் இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். 2 மெத்தட் ட்ரை பண்ணேன் இந்த சோப்பை வச்சு. ஒன்று தான் வந்து பாஸ் ஆகிருக்கு. அதான் இன்னொன்று வந்து அந்த கிளியர் க்ளூ வச்சு ட்ரை பண்ணது வந்து அட்டர் ஃபெயில். ரொம்ப ரன்னியாக இருக்குது. அது வந்து நான் எவ்வளோ நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணியுமே வந்துட்டு அது எனக்கு ப்ராப்பராக ஸ்லைமியாக வரல. பட் இது ஒரு 100% பியூரான ரிசல்ட், சூப்பரான ரிசல்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 200% ஜாஸ்தியாகவே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இழுப்புக்கெல்லாம் வருது. இது என்னோடய ஃபஸ்ட் டைம் ஸ்லைம் வந்து வச்சு விளாட்றது. நான் என்னோடய வாழ்நாள்லேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்லைமை பார்க்குறேன். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு எனக்கு தெரில. பட் இது வந்துட்டு நான் மனசில் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்ததை விட நல்லாவே வந்துருந்துச்சு.
ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போட்டு போங்க. அண்ட் தென் ரொம்ப மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. எங்கள் வீடியோ விஷயம் உங்களுக்கு தவறாமல் வரும். See you on next video. Until then, Tara from Balaji. Bye bye.